இங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறான். அப்பதான் அவனோட தாத்தா பெரிய பாக்ஸர்னு தெரிய வருது. சோ சூப்பர் ஹீரோன்னு சொல்ற தாத்தாவை இவர கூட மோத விட்டா தெரிஞ்சு போயிடுன்னு சொல்லி முடிவெடுக்கிறான். இப்ப ஃப்ரெண்டு கிட்டே சொல்லி இந்த பையன் அவங்க தாத்தா கிட்ட சொல்றான். ஆனா அதை கேட்டதுமே அவர் ஷாக்கா வராரு. ஆனா அதே டைம்ல அவங்க ஃப்ரெண்டும் கூட இருக்க எல்லா தாத்தாவுமே நானும் அந்த போட்டியில கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. பட் இதை பத்தி ஸ்கூல்ல பேசும்போது நம்ம தாத்தா எல்லாருக்குமே வயசாயிடுச்சு, இப்ப பாக்ஸிங் வச்சா நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லி ரன்னிங் ரேஸா மாத்தி காம்படிஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா ஓடும்போது பாக்ஸிங் தாத்தா கீழே விழுந்துறாரு. அதை பார்த்தா நம்ம ஹீரோ தாத்தா தூக்கி விட்டு ஹெல்ப் பண்றாரு. இருந்தாலுமே அவர் தான் ஓடி போய் ஜெயிச்சு பேரனை எல்லாருமே ஸ்கூல்ல கலாய்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இதுவே பெரிய சண்டையாகி அடிச்சுக்கிட்டு அப்பதான் குண்டு கிட்ட உண்மையாலுமே என்னோட தாத்தா சூப்பர் ஹீரோ கிடையாது, நான் ஸ்கூல்ல சேரும்போது யாருமே என் கூட ஃப்ரெண்டா பழகல, எல்லாருமே என் கூட ஃப்ரெண்டா பழகணும்னு சொல்லி தான் பொய் சொல்லணும்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறான். அதை கேட்டுமே குண்டு கோவப்படாம இவன் கூட ஃப்ரெண்டா தான் பழகுறான். அப்பன்னு பார்த்து இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன் செவுத்துல அந்த தாத்தாவை பத்தி எழுதிட்டு இருக்கா. அதை ஏலியன் பார்த்துட்டு யாரு இங்க சூப்பர் ஹீரோ, நாங்க தான் ஏலியன் சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த பசங்க நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி மேல பறக்க விட்டு நம்ப வச்சு இப்ப அவங்க தாத்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. பட் நம்ம தாத்தா கிட்ட பேசும்போது இவர் சூப்பர் ஹீரோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடறாங்க. இப்பதான் எல்லாருக்குமே இவர் உண்மையாலுமே சூப்பர் ஹீரோன்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஆனா இந்த பூமியை மக்கள் எல்லாருமே ஒழுங்கா வச்சுக்காம அசுத்தப்படுத்துறாங்கன்னு சொல்லி வேட்டு கிரகத்திலிருந்து வந்து அழிக்க போறாங்க. ஆனா இந்த பூமியில நீங்க மட்டும் தான் சூப்பர் ஹீரோவா இருக்கீங்க, நீங்க தான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இவருக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஏலியன் பொண்ணு வந்து பவர் கொடுத்ததுல இருந்து இவர் யூஸ் பண்ணி பார்த்திருக்க மாட்டாரு. அதனால இவருக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த பூமியில இருக்க மக்கள் அழிக்கிறதுக்காக வேட்டு கிரகத்துல இருந்து ஏலியன்லாம் வந்துடுறாங்க. அதை பார்த்த சூப்பர் ஹீரோ தாத்தா பேசி பார்க்கலாம்னு சொல்லி கிட்ட போறாரு. ஆனா அவங்க அடிச்சு பறக்க விட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து முசி வந்து இவருக்குள்ள இருக்க சூப்பர் பவர் எழுப்பி விடுறா. சோ இவருக்குமே சூப்பர் பவர்லாம் கரெக்டா வந்து அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு பூமியில இருக்க எல்லா மக்களையுமே காப்பாத்துறாரு. அண்ட் கடைசியில முசியை கூட்டிட்டு வந்து வீட்டுல காமிக்கிறாங்க. சோ இப்பதான் இவங்களுக்கு ஏலியன் தான் இவங்களோட மாமியார் பாட்டின்னு சொல்லி தெரிய வந்து வழி அனுப்பி விடுறாங்க. அதே டைம் இந்த பையனோட அப்பாக்கு இன்னொரு ஊர்ல டிரான்ஸ்பர் கிடைக்குது. சோ அதனாலேயே வேற ஒரு ஊருக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப கவலையோட இங்க இருந்து கிளம்புறாங்க.